ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காண்டூர் இன்டகிரேஷனில் அனதர் டைப் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லிமிட் 0 to infinity கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது ஹோல் இன்டர்வலாக கொடுக்கும்போது நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ஆஃப் ஆஃப் த இன்டர்வல், அதாவது 0 to infinity தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ 0 to infinity இந்த ஃபங்க்ஷனை ஹோல் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மாற்றி எழுதணும். அதுக்கு நமக்கு ஒரு டெஃபினிஷன் தெரியணும். அது என்ன டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதான் எப்போ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்குது. ஆனால் கூட ஒரு மைனஸ் சேர்ந்து வருது அப்படின்னா இது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஹோல் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆட் ஃபங்க்ஷன். அதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே சமயத்தில் சிம்பிள்லேயே எந்த சேஞ்சும் இல்லைன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்ற இந்த டேர்மை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 2 times ஆஃப் ஆஃப் த இன்டர்வலாக மாற்றி எழுத முடியும். 2 times ஆஃப் ஆஃப் த இன்டர்வலாக மாற்றி எழுத முடியும். அப்போ இந்த கண்டிஷன், அதாவது இந்த 0 to infinity இந்த டேர்மை மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கணும்? ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளால் மாற்றி எழுத முடியும். அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளமில் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? 1 divided by x square plus a square into x square plus b square கொடுத்துருக்கோம். அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளமே ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட சொல்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 by எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறோம்? மைனஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ரெண்டாவது டேர்ம்லையும் மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? மறுபடியும் அதே டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லைங்களா? அப்போ 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே சமயத்தில் சிம்பிள்லேயும் எந்த சேஞ்ச் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? கட்டாயம் ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால நம்மளோட கிவன் ப்ராப்ளத்தை நம்ம மாற்றி எழுதிக்க முடியும். ஸோ என்னோட ப்ராப்ளத்தை நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால என்னோட ப்ராப்ளத்தை நான் மாற்றி எழுதுறேன். அதாவது இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ், என்னோட ப்ராப்ளம் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்? ஹோல் இன்டர்வலை மாற்றிக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன வந்துருக்கணும்? இங்கே 1/2 வந்துருக்கணும். 1 ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 இருக்கும், அந்த 2 எடுத்து மாற்றிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னவாயிரும்? 1/2 இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் by x square plus a square into x square plus b square கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது காண்டூர் இன்டகிரேஷன் பை காச்சி ரெசிடியூ தியரம். காச்சி ரெசிடியூ தியரத்தைப்படி நம்ம மாற்றி எழுதுறோம். காச்சி ரெசிடியூ தியரத்தைப்படி இது முன்னாடியே பார்த்துட்டோம். காச்சி ரெசிடியூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்ற இந்த டேர்மை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன், அதாவது அப்பர் ஆஃப் ஆஃப் தி செமி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்பர் ஆஃப் ஆஃப் தி செமி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதில் ஆர் வேல்யூ கோஸ் டு சப்போஸ் ஆரோட வேல்யூ ரேடியஸ் வேல்யூ கோஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த டேர்ம் என்னவாகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக கன்வெர்ட் ஆகிடும். இதனோட வேல்யூ 0ன்னு காச்சி ரெசிடியூ தியரம் சொல்லுது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் செமி சர்க்கிள்
எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னவா இருக்குது? இதான நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இது நம்மளோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1/2 இருக்குது. சம்லேயே 1/2 இருக்குது. இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ இருக்குது. இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் இல்லைங்களா? இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது நம்மளோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னவா கன்வெர்ட் ஆயிருந்திருக்கும்? 1/2 இருந்திருக்கும். இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டாக கன்வெர்ட் ஆயிருந்திருக்கு. அப்போ இதனோட ஆன்சர் நமக்கு என்ன தெரியும்? இதனோட ஆன்சர் என்ன தெரியும்? 1/2. இதனோட ஆன்சர் 2πi into sum of residues. Sum of residues of f of z தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 கட் ஆகும். அப்போ கடைசி என்ன இருக்கும்? pi I into sum of residues of f of z. Sum of residues of f of z மட்டும் இருக்கும். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். அதாவது இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. நம்மளோட ப்ராப்ளம் தானே கொடுத்துருக்கோம். இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity f of x dxன்றது கடைசியாக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ 0 to infinity தான் நம்ம 1/2ன்னு ஃபுல் டெவலப் மாற்றிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போல்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் f of x எடுத்துக்கிறேன். let f of z equals to 1/1 by z square plus a square into z square plus b square இல்லைங்களா? இதை நம்ம மாற்றி எழுதுனா என்ன கிடைக்குன்னா 1 divided by z square plus a square என்ன பண்ணலாம்? z plus ai into z minus ai, அதே மாதிரி z plus bi into z minus bi நம்மளால மாற்றி எழுத முடியும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ z ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகும்? z ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் a ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆர் z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ai கிடைக்கும். Similarly, z square equals to minus b square ஆகும். or z equal to plus or minus b i ஆகும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் all positive poles lies inside semicircle CR. inside semicircle CR. அதே சமயத்தில் all negative poles lies outside semicircle CR. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ai plus ai and plus bi மட்டும்தான் இருக்கும். இப்போ ரெசிடியூ 1 எழுதிக்கிறேன். ரெசிடியூ 1. ஸோ ரெசிடியூ 1ன்றது என்ன? ரெசிடியூ at z equal to a of order 1. ஆர்டர் 1 இல்லைங்களா? ரெசிடியூ அட் z equal to a of order 1. அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகும்? பொதுவாக பார்த்தா லிமிட் z tends to a z minus a into f of z இல்லைங்களா? அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் போல் என்ன? ai. அப்போ லிமிட் z tends to plus ai z minus ai into f of z. அதனோட வேல்யூ என்னது? 1 by z plus ai z minus ai z plus bi z minus bi. மொத்தம் 4 போல் நம்ம கையில் இருக்கு இல்லைங்களா? ஸோ க்ளோஸ். ஸோ z minus ai கட்டாயம். இப்போ z பார் என்ன சொல்கிறோம்? ப்ளஸ் ai போட சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? கீழே 1 divided by z plus a போடுறோம். அப்போ ai once again ai. அடுத்தது ai plus pi. அடுத்தது ai minus pi. மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருந்திருக்குமா?
அப்போ இந்த டைம் என்ன பண்ணலாம், a plus b into a minus b இல்லைங்களா. a plus b into a minus b a square minus b square மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 times ai இருக்கும், செகண்ட் ஒன் a square, அப்போ a I whole square a square minus b square b I whole square a square minus b square. சரிங்களா. இப்போ 1 divided by 2 a I இருக்கும், இந்த a square ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும், a square இருக்கும், i ஸ்கொயருக்கான வேல்யூ என்னது -1. அதே மாதிரி மைனஸ் b ஸ்கொயர் இருக்கும், i ஸ்கொயருக்கான வேல்யூ என்னது -1, அப்போ +1 ஆகும். அப்போ இதை மாற்றி எதுவும் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2ai இருக்கும், கூட b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருக்கும். இது ரெசிடியூ 1க்கானது. சிமிலர்லி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ரெசிடியூ 2 அதாவது R2, ஸோ ai பதிலாக bi போடணும். அப்போ லிமிட் z டென்ஸ் டு ai டேர்முக்கு பதிலாக bi யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ bi யூஸ் பண்ணிட்டு ஃபார்முலா என்ன, z மைனஸ் bi இன்ட்டு f ஆஃப் z. f ஆஃப் z வேல்யூ என்னது, z பிளஸ் ai z minus ai z plus bi z minus bi இல்லைங்களா. அப்போ இங்கே z minus bi z minus bi கட் ஆகும். இப்போ z பதிலாக bi போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1 divided by ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும் bi plus ai, அடுத்த டைம்ல bi minus ai, அடுத்த டைம்ல bi மறுபடியும் ஒரு bi. அப்போ என்ன கிடைக்கும் 1 divided by இந்த டைம் என்னது bi again bi, அப்போ 2 times bi கிடைக்கும். இந்த டைம் என்ன ஆகும், b plus a b minus a இருக்கு, அப்போ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், அப்போ bi ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ai ஹோல் ஸ்கொயர். ஸோ b plus a into b minus a என்றது என்ன, b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், அந்த ஃபார்முலா. சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும் 1 divided by 2bi. ஸோ b ஸ்கொயருக்கு என்ன ஆகும், b ஸ்கொயர் தான், i ஸ்கொயருக்கு போனால் -1 கிடைக்கும். ஸோ மைனஸ் ஏக்கு a ஸ்கொயர் தான், i ஸ்கொயருக்கு -1, அதனால் என்ன ஆகும் +1 கன்வெர்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன வச்சிருக்கோம், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வச்சிருக்கோம். அப்போ இது என்ன பண்ணணும், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ மாற்றணும் என்ன பண்ணுறது, ஒரு மைனஸ் வெளியே எடுக்கணும். அப்போ 2bi இருக்கும். ஸோ ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகும், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ கடைசியாக நம்மளோட சம் என்னவாக இருக்கும், ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோமா. இப்போ ஈக்குவேஷன் 1ன்றது என்ன, இன்டெக்ரல் 0 to infinity f of x dx இல்லைங்களா. பை காட்சி ரெசிடியூ தேர்வுப்படி இன்டெக்ரல் 0 to infinity f of x dx மாற்றி எழுதணும்னா என்ன கிடைக்கும், ஸோ pi I into sum of residues of f of z, அதாவது pi I into sum of residues. ஸோ pi I into sum of residues of f of z. நம்ம கையில் 2 ரெசிடியூ வச்சிருக்கோம். ஸோ ஒரு ரெசிடியூ 1/, ஸோ இந்த pi I அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட் 1/2ai into b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஒரு ரெசிடியூ மைனஸ் 1/2bi b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ரெண்டாவது ரெசிடியூ. மொத்த கையில் நம்ம கையில் 2 ரெசிடியூ இருக்குது இல்லைங்களா. அப்போ இதில் என்ன டைம் காமனாக இருக்குன்னு பார்த்தா pi I, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். அடுத்து என்ன காமனாக இருக்குன்னா 2 காமனாக இருக்குது, i காமனாக இருக்குது. ஸோ 2i காமனாக இருக்குது, அப்புறம் 2i வெளியே எடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்ல 1/a இருக்கும், செகண்ட் ஒன்ல என்ன இருக்கும் 1/b இருக்கும். சரிங்களா, 1/a 1/b இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐயும் கட் ஆயிரும். அப்போ pi/2 இருக்கும். இந்த b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பண்ணலாம், b plus a into b minus a மாற்றிக்கலாம். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் b plus a into b minus a, இது எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், b minus a divided by a into b கிடைக்கும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ b minus a by ab கிடைக்கும். அப்போ b minus a
பி மைனஸ் ஏ கட்டாயம். அப்போ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்கும், பை பை 2 ஏ இருக்கும், பி இருக்கும், கூட என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி இருக்கும். ஸோ பை பை 2 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி, அதாவது இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.